ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் நல்ல சுத்தமான செம்மண் பூமி 3 ஏக்கர் 10 சென்ட் நம்மளுக்கு கிணறு, போர் மற்றும் இலவச மின்சாரத்துடன் கூடிய ஒரு நல்ல சொத்தாகவே நம்மளுக்கு விலைக்கு வந்திருக்குங்க. இந்த இடமானது எங்கே லொக்கேட்டாக இருக்குது, இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வீடியோக்களை பார்த்துக்கிறது தான் நான் சொன்ன 3 ஏக்கர் 10 சென்ட் சுத்தமான செம்மண் பூமி, நல்ல பாக்ஸ் ஷேப்பில் கிணறு, போர் மற்றும் இலவச மின்சாரத்துடன் கூடிய ஒரு தரமான சொத்தாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. விலை கம்மியாக வந்திருக்கு. இந்த லேண்டானது கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டஞ்சத்திரம் டு வேடசந்தூர் போகக்கூடிய மெயின் பைபாஸ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஊரடி தோட்டமாக நம்மளுக்கு இந்த இடம் நம்மளுக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. இதோட மண் பார்த்தா சுத்தமான செம்மண் பூமி, நல்லா ரெட் சாயிலாக இருக்கும். மிக்சிங் இல்லாமல், இல்லை கரிசல் மண் இல்லாமல் நல்ல மண்ணாக அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வீடு, நிறைய வீடு இருக்குது. உங்களுக்கு சேஃப்டிக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. இடத்த ஒட்டி நிறைய வீடு இருக்கனால உங்களுக்கு அங்கேயே நீங்கள் ஒரு வீடு கட்டி ஸ்டே பண்ணி இருக்கலாம். போக்குவரத்துக்கு எந்த செலவும் கிடையாது. இந்த இடத்துக்கு வரக்கூடிய பாதை பார்த்தீங்கன்னா, கிராமத்துலேருந்து வெறும் ஒரு 250 மீட்டர் மண் பாதைங்க. மண் பாதைனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அகலமாக 40 அடி அகலமாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய காலத்தில் இருக்கக்கூடிய வாய்க்கால் சொல்லுவாங்க. பழைய காலத்து வாய்க்கால் பாதையாக இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிணறு பார்த்தீங்கன்னா இதுதான். தண்ணி நல்லாவே இருக்குது. இந்த வெயில் காலத்துக்கே தண்ணி இந்த அளவுக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் மிளகாய் அது இது நிறைய விவசாயம் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் திரும்பி அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு, முருங்கை போட்டு எடுத்து முடிச்சுட்டு, இப்போ உழுது விட்டுட்டு அடுத்த விவசாயத்துக்கு வெங்காயம் போடுறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சைன் அத்தாரிட்டி சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆள் தான், ஒருத்தர் கையெழுத்து தான். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்லாம் கிளியரன்ஸாக இருக்குங்க. இடம் நம்மளுக்கு பாக்ஸ் ஷேப்லேயே இருக்கும். ஃபுல் ஃபென்சிங் போட்டிருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபென்சிங். நீங்களாம் ஃபென்சிங் போடணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்ச பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏக்கர்ன்ற லட்சத்தில் ஒரு 5 லட்ச ரூபா பக்கம் ஃபென்சிங்கே வந்துடும் உங்களுக்கு. இது போக ஒரு போர் இருக்குது. போர் நீங்கள் போட்டாலும் போர் போட்டால் ஒரு 1.5 லட்சம் உங்களுக்கு வந்துடும். அதே போல் கிணறுலாம் இன்றைக்கி காலகட்டத்தில் கிணறு தரணும்னா கம்பல்சரி நம்மளுக்கு 10 lakhsக்கு மேலே தான் வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 லட்சம் 18 லட்சம் பக்கம் இது. இந்த கிணறு, மின்சாரம் இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சமே வந்துடும். இந்த இடத்துக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை இதுதான் குறிப்பாக சொல்கிறேன். இது விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 25 லட்ச ரூபா கேட்குறாங்க. மொத்தமாக 3 ஏக்கர் 10 சென்ட் இருக்குங்க. விலை நெகோசியபிள் தான். நீங்கள் நேரில் இடம் பாருங்கள். இடம் பார்த்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு லேண்ட் ஓனர்கிட்ட நீங்கள் நேரடியாக சிட்டிங் பண்ணிவிட்டு விலை குறைச்சும் பேசிக்கலாம். அவங்க 55 லட்ச ரூபாய்க்கு கீழே கொடுக்க மாட்டாங்க, கம்பல்சரி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துக்கு 2 சிட்டிங் போயிட்டோம். 55 லட்ச ரூபாய்க்கு மேலே 5 லட்ச ரூபாய்க்கு கீழே கொடுக்க மாட்டாங்க. 55 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் கொடுப்பாங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 பகுதியாக பிரித்து விவசாயம் பண்ணியிருந்தாங்க. ஒன்று முருங்கையும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிளகாயும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெங்காயம். அப்போ இன்னொரு பகுதியில் இப்போ காமிச்சு பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருந்தாங்க. எல்லா விவசாயமே வரக்கூடிய ஒரு நல்ல நிலம் தான் இந்த நிலம். நேரில் பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் உங்கள் ஃபியூச்சரில் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த தோட்டத்தை இங்கே சூஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடு இருக்கும். ஃபியூச்சரில் இந்த ஏரியாவே பிளாட் கணக்கே பெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த பற்றினா கூடுதல் தகவல் ஏதாவது வேணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை உங்கள் நண்பர்கள் பக்கம் யாராவது ஒரு ஆள் அக்ரிலேண்ட் தேடி அடைவாங்க, அவங்களுக்கு வீடியோ லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.